தீண்டாமை என்பது மக்களோடு மக்களாக பழகி போன ஒரு விஷயமாகிவிட்டது. ம். இப்பொழுதுக்கான சூழ்நிலை மாறுகிறது. மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகின்ற போது, அதற்கான தேவைகள் குறைகிறது. ஆனால் அவருடைய பகுதிக்கு வருகின்ற போது, மீண்டும் ஒரு முறை தீண்டாமை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த தீண்டாமையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நம்மால் உழைக்க முடியும் என்று சொல்லவே முடியாது. ஏன்னா, ம். பல 100 ஆண்டுகளாக இதை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். அதை கடைபிடிக்க ஊக்குவிக்கிறார்கள். அதை கடைபிடிக்கவில்லை என்றால், அதற்கான தண்டனையும் கொடுக்கின்ற ஒரு மோசமான விஷயம் நம் சமுதாயத்தில் தொடர்ந்து இருக்கிறது. பல்வேறு சட்டங்களை அரசு போடுகிறார்கள். அதை கொண்டு சென்று அரசாங்கத்திடம் சேர்க்க வேண்டிய விஷயத்தை செய்யக்கூடிய ஆளுமைகள் அதை செய்ய தவறுகிறார்கள். அரசாங்கங்களும் சரியான விதங்களிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வாக்கு வங்கியை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் சொன்னீர்கள், இந்த ஆணவ படுகொலையிலே ஏன் அரசாங்கம் மெத்தனம் காட்டுகிறது? ஓட்டு வங்கி மட்டும்தான். எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவருடைய கொள்கை என்பது அரசியலிலே வந்துவிட்டால் ஓட்டு வங்கி தான்.